தொடர்பான அண்மை செய்தியை நாம் தற்போது பார்த்து வருகிறோம். 10 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது. ஏற்கனவே தமிழ்நாட்டிற்கு மஞ்சள் அலர்ட் அடுத்த 5 நாட்களுக்கு விடுக்கப்பட்டிருக்கும் நிலையில் தமிழ்நாட்டில் 10 மாவட்டங்களில் கனமழைக்கான வாய்ப்பிருப்பதாக வானிலை மையம் தகவல் வெளியிட்டுள்ளது. இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இன்று முதல் அடுத்த 4 நாட்களுக்கு தமிழ்நாட்டிற்கு மஞ்சள் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ள நிலையில் 10 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை மையம் தகவல் வெளியிட்டுள்ளது. இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது பற்றிய கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் லாவண்யா. அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். லாவண்யா, சொல்லுங்க, எந்தெந்த 10 மாவட்டங்களில் கனமழைக்கான வாய்ப்பு இருக்கிறது? தொடர்ந்து மற்ற மாவட்டங்களில் வானிலையுடைய நிலவரம் எவ்வாறு இருக்கும்? வணக்கம். இன்று நீலகிரி, கோவை, திண்டுக்கல், தேனி, மதுரை, சிவகங்கை, விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி முதலான 10 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது. மேலும் நாளை திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர் மற்றும் புதுச்சேரியில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது. அக்டோபர் 8ஆம் தேதி நீலகிரி, கோவை, தேனி, திண்டுக்கல், மதுரை, திருச்சி, சேலம், தருமபுரி, கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, விழுப்புரம், செங்கல்பட்டு மற்றும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அதே போல அக்டோபர் 9ஆம் தேதி நீலகிரி, கோவை, கிருஷ்ணகிரி, தர்மபுரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை ஆகிய 7 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அதிகாரப்பூர்வமாக தகவலை வெளியிட்டிருக்கிறது. தொடர்ந்து இந்த அக்டோபர் மாதத்தில் வடகிழக்கு பருவமழை தொடங்க இருக்கிறது. அதனை முன்னிட்டும் அதே போல தென்மேற்கு பருவமழையினுடைய இந்த முடிவுகளினுடைய அடுத்தடுத்த நிகழ்வாகவும் இந்த மழையானது பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து தமிழகத்தினுடைய பல்வேறு மாவட்டங்களில் மழையானது பெய்து வருகிறது. குறிப்பாக திருப்பத்தூர், நெல்லை, கிருஷ்ணகிரி முதலான மாவட்டங்களில் ஒரு நல்ல மழை பொழிவானது இருக்கிறது. கடந்த 24 மணி நேரத்தை பொறுத்தவரை மதுரை மாவட்டத்தில் அதிகமான ஒரு மழை பொழிவானது இருந்திருக்கிறது. ஒரு 13 சென்டிமீட்டர் மழை பொழிவானது இருந்திருக்கிறது. அதற்கு அடுத்தபடியாக கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் 12 சென்டிமீட்டர் மழை பொழிவானது பதிவாகி இருக்கிறது. அந்த வகையிலே இன்றும் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் வெளியிட்டிருக்கிறது. அதே போல நாளை அக்டோபர் 8ஆம் தேதி, அக்டோபர் 9ஆம் தேதி பரவலாக தமிழகத்தினுடைய பல்வேறு மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மழை தொடர்பான விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி லாவண்யா.